அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் அந்த டாபிக்ஸ்க்கான டைம் ஸ்டெப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் கண்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பட்சத்தில் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நம்ம மார்க்கெட் வந்து நெகட்டிவாக இருந்தது. காரணம் என்னன்னா வந்து ட்ரம்ப் கிரீன்லாண்ட் இஷ்யூ தான். அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட்ஸ் வந்து நெகட்டிவாக தான் இருந்தது. அவங்களோட மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் S&P 500, நாஸ்டாக் அண்ட் டவ் ஜோன்ஸ் வந்து 2% மேலே நெகட்டிவாக இருந்தது. அண்ட் அமெரிக்காவோட ஃபியர் இண்டெக்ஸ்னு சொல்லக்கூடிய விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8% வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இந்த அளவுக்கு ஒரு அன்சர்டனிட்டி காரணமாக கோல்டு பிரைசஸ் வந்து நேற்று நைட்டே வந்து பயங்கரமாக ஏறி தான் இருந்தது. இன்னைக்கு காலையில் நம்மளோட மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கோல்டு பிரைசஸ் வந்து கிட்டத்தட்ட 1.5% பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆச்சு. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடடாக ரேலி ஆச்சு. ஒரு 10 மணிக்கு மேலே கன்சால்டேட் ஆக ஆரம்பிச்சது. இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது கன்சால்டேட் ஆகிட்டு தான் இருக்கு. கிட்டத்தட்ட 10 கிராமோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,57,000 58,000 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் குளோபல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கோல்டு பிரைசஸ் வந்து வெறும் 2.5% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் இந்தியன் மார்க்கெட்டில் 5% இன்க்ரீஸ் இருக்கு. இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரூபி வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. இன்னைக்கு ஒரே நாளில் வந்து இந்தியன் ரூபி வந்து பார்த்தீங்கன்னா 60 பைசா அளவு டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த டைமில் $1 நம்ம வாங்கணும்னா $91.70 கொடுத்தாகணும். அண்ட் இன்னைக்கு காலையில் வந்து நான் பார்க்கும்போது பிப்ரவரி ஃபியூச்சர்ஸில் வந்து $90.97 வரை பார்த்தீங்கன்னா USD வந்து போயிருந்தது. அண்ட் இதன் காரணமாகவும் கோல்டு பிரைசஸ் பெரிய அளவில் இருந்தது. கோல்டில் வந்து நான் பேசிக்காக வந்து சாவரின் கோல்டு பாண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். கோல்டு பீஸில் கூட இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். அண்ட் சாவரின் கோல்டு பாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரைஸ் மிஸ் மேட்ச் வந்து இருக்கு. நீங்க ஒருவேளை என்ன மாதிரியே சாவரின் கோல்டு பாண்டை செகண்டரி மார்க்கெட்ல வாங்குறதா இருந்தா இந்த பிரசன்டேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை நீங்க சாவரின் கோல்டு பாண்டே நான் வாங்க மாட்டேன் அப்படின்றவங்களால இதை நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். டைம் ஸ்டாம்ப் போனீங்கன்னா உங்களுக்கு அடுத்த டாபிக் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்கிரீன்ல அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல சாவரின் பாண்ட் கோல்டுனா என்னன்னு தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். சாவரின் கோல்டு பாண்டனா ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் வந்து கோல்டை வந்து பாண்டா இஷ்யூ பண்ணாங்க. அதாவது பிசிக்கல் கோல்டை வந்து வாங்குறதை கம்மி பண்ணுறதுக்காக பாண்ட் இஷ்யூ பண்ணாங்க. அதுதான் சாவரின் கோல்டு பாண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து 2023 டிசம்பர், அதுக்கப்புறம் 2024 பிப்ரவரி லாஸ்ட் 2 பாண்ட் வந்து அப்போ தான் ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த பாண்டை இஷ்யூ பண்ணுறது நிறுத்திட்டாங்க. காரணம் என்னன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து இது மிகப்பெரிய செலவுகளை உருவாக்குதுன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க. ஆக்சுவலாக இந்த SGB வந்து முதல்ல இஷ்யூ பண்ணும்போது மக்கள் இதை ஏற்றுப்பாங்களான்னு தெரியாததுனால கவர்மெண்ட் வந்து நிறைய சலுகைகள் வந்து கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு இந்த பாண்டை வாங்குறவங்களுக்கு 2.5% வந்து வட்டி கொடுக்கறதா சொன்னாங்க. மெச்சூரிட்டி வரை இந்த பாண்டை வச்சிருந்தா இதுல இருந்து வரக்கூடிய எல்லா கேபிட்டல் கெயின்ஸுக்குமே வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷனும் கொடுத்தாங்க. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா SGBல இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம். நான் அதனாலதான் வந்து இந்த SGB வாங்கிட்டு இருக்கேன். ஆனா சமீப காலமா இந்த SGBயோட பிரைஸ் வந்து பயங்கரமா ஏறிட்டே போகுது. காரணம் என்னன்னா இப்ப புதுசா எந்த பாண்டு இஷ்யூ பண்ணலன்றதுனால எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற எல்லா பாண்ட்ஸோட பிரைஸ் வந்து பெரிய அளவுல வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு கடைசியா இஷ்யூ பண்ண 2032 பிப்ரவரி மாசம் மெச்சூர் ஆகக்கூடிய பாண்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு யூனிட்டோட பிரைஸ் வந்து 20,050 க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா MCXல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 15,750, கிட்டத்தட்ட 4,300 எக்ஸ்ட்ரா பிரீமியம்ல ட்ரேட் ஆயிட்டு. இது எப்பயுமே இப்படிதான் ட்ரேட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸல் ஷீட் வந்து நான் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணேன். போன வருஷம் செப்டம்பர் மாசம் வந்து பாத்தீங்கன்னா MCXல ஒரு கிராமோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 10,479 இருந்திருக்கு. அதே சமயம் SGBயோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 12,596 இருக்கு. கிட்டத்தட்ட 2,000 வந்து பிரீமியம் இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2,000 பிரீமியம் கொடுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் இந்த கால்குலேஷனை பாருங்க. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி SGBக்கு வந்து பாத்தீங்கன்னா வருஷம் 2.5% வட்டி கொடுப்பாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு ஒரு முறை பிரிச்சு கொடுப்பாங்க. அப்படி பார்த்தோம்னா இந்த லாஸ்டா விட்ட பாண்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா 6,263. நம்ம டிஜிட்டலா வாங்கினதுனால ஒரு ₹50 டிஸ்கவுண்ட் வேற கொடுப்பாங்க நமக்கு. சோ இந்த ₹6,263 1.25% வட்டினா ஒவ்வொரு 6 மாசத்துக்கு ஒரு முறை ₹78 பக்கத்துல உங்களுக்கு வந்து வட்டி வரும். சோ இந்த 2032 பாண்டுக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 13 முறை வந்து இந்த மாதிரி ₹78 நமக்கு கிடைக்கும். அதை ஆட் பண்ணீங்கன்னா ₹1,017 பக்கத்துல நமக்கு வட்டி மட்டுமே கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 15,750 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ அதனால வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ₹9,437, கிட்டத்தட்ட 150% கெயின் வந்து. நார்மலா நம்ம வந்து இந்த மாதிரி 150% கெயின் வந்துச்சுன்னா லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸை கட்டணும். ஆனா இந்த SGB நீங்க மெச்சூரிட்டி வரை வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து டாக்ஸ் கிடையாது. சோ இதுல வந்து உங்களுக்கு ஒரு ₹1,179 வந்து மிச்சமாகும். இப்போ இந்த இன்ட்ரெஸ்டையும் இந்த டாக்ஸ் பெனிஃபிட்டையும் சேர்த்துனீங்கன்னா கிட்டத்தட்ட ₹2,200 வந்து உங்களுக்கு மிச்சமாகுது. சோ இன்னைக்கு ட்ரேட் ஆகிற இந்த 15,750 இந்த ₹2,000 சேர்த்து கிட்டத்தட்ட ₹17,947 இருந்தா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேர்லி வேல்யூடுன்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ₹20,050 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட ₹2,000 அதிகம். ஆக்சுவலா MCX பிரைஸோட கம்பேர் பண்ணும்போது இது பாத்தீங்கன்னா ₹4,300 அதிகம். இந்த SGB வந்து எப்பயுமே இதே மாதிரி பிரீமியமா ட்ரேட் ஆகும்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. கோல்டு பிரைஸ் வந்து எப்பெல்லாம் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு, அதாவது இன்னும் வரும் நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கோல்டு பிரைஸ் ஏற போகுதுன்னு சொல்லும்போது இது வந்து பிரீமியம்ல ட்ரேட் ஆகும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 1 2,000 பிரீமியம்ல இருந்திருக்கு. அங்க இருந்து பிரைசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக
இதனோட ப்ரீமியமும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது இந்த எம்சிஎக்ஸ் கோல்டுக்கும் எஸ்டிபிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 3300 ரூபாய் வரை போகுது. மறுபடியும் வந்து பிரைசஸ் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும்போது இந்த ப்ரீமியம் வந்து குறைஞ்சிருக்கு. அண்ட் மறுபடியும் பிரைசஸ் ஏறும்போது பார்த்தீங்கன்னா 3400 ரூபாய் வரை போயிருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல 4203 ரூபாய் வரை போயிருக்கு அக்டோபர் 7ஆம் தேதி. ஆனா அங்கிருந்து பிரைசஸ் விழ ஆரம்பிச்சதப்போ இந்த எஸ்டிபியோட ப்ரீமியம் வந்து பாத்தீங்கன்னா 923 ருபீஸ் வந்திருக்கு. ஆக்சுவலா அவங்க கொடுக்குற வட்டி அளவுக்கு தான் ப்ரீமியமே அப்ப இருந்திருக்கு. என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 23ஆம் தேதி. மறுபடியும் வந்து பிரைசஸ் ஸ்டெபிலைஸ் ஆகி ஏற ஆரம்பிச்ச போது 2000 ரூபாய் வரை போயிருக்கு. மறுபடியும் விலை குறையும் போது பாத்தீங்கன்னா அதனோட ப்ரீமியம் டிஃபரன்ஸ் வந்து கம்மியா இருக்கு. ஆனா கடந்த சில நாட்களா கோல்டோட பிரைசஸ் ஏறதுனால இந்த டிஃபரன்ஸ் வந்து மறுபடியும் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஜனவரி 19ஆம் தேதி அதிகபட்சமா 4720 ரூபாய் டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 4300 ரூபாவா அதிகமா இருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எம்சிஎக்ஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற கோல்டை விட நீங்க 4000 ரூபாய் அதிகமா கொடுத்து வாங்குற மாதிரி அர்த்தம். இந்த 4000 ரூபாயில நம்மளுக்கு என்னதான் 2000 ரூபாய் பக்கத்துல நம்மளுக்கு பெனிஃபிட் வந்தாலும் கூட இன்னமும் நம்ம 2000 ரூபாய் அதிகமா கொடுத்து வாங்குறது மாதிரி தான் அர்த்தம். இந்த பிப்ரவரி மாசத்து பாண்டு வாங்கினா அதே அந்த பாண்டுக்கு முன்னாடி இஷ்யூ பண்ண பாண்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 18,880 ரூபாயில இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதனோட வட்டி பாத்தீங்கன்னா 77 ரூபாய் 48 பைசா ஒவ்வொரு 6 மாசத்துக்கு ஒரு முறை கிடைக்கும். இந்த டிசம்பர் 2025ல அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டதுனால நான் அதை ஆட் பண்ணல. அது இல்லாம பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 900 ருபீஸ் பக்கத்துல இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போறாங்க. சோ அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் இந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸ் பெனிஃபிட்டையும் சேர்த்துனோம்னா கிட்டத்தட்ட 2117 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும். சோ அதை கழிச்சு பார்த்தோம்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த பாண்டு கூட பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் பிரீமியம்ல தான் ட்ரேட் ஆயிருக்கு. சோ கோல்டு பிரைசஸ் ஏறிட்டு இருக்கும்போது நீங்க எஸ்டிபி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான் வரும். காரணம் என்னன்னா உங்களோட மெச்சூரிட்டி அப்போ எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா லாஸ்ட் 15 நாள்ல இந்தியன் புல்லியன் அசோசியேஷன்ல என்ன பிரைஸ் இருக்கோ அதனோட ஆவரேஜ் பிரைஸ் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. நீங்க செகண்டரி மார்க்கெட்ல வாங்கும்போது அதிகமான விலை கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா உங்களோட கெயின் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா நம்ம எஸ்டிபியே வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. எப்போ கோல்டு பிரைஸ் விழ ஆரம்பிக்குதோ அப்ப இந்த பிரீமியம் வந்து டிசப்பியர் ஆகும். அப்ப நீங்க எஸ்டிபி வாங்கினீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப கம்மியான பிரீமியம் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது வரை பாத்தீங்கன்னா நீங்க கோல்டு பீஸ் வாங்கிக்கலாம். நீங்க கோல்டு பீஸ் வாங்கினாலும் ஒருவேளை கோல்டு பிரைசஸ் ஏறினாலும் அதுல உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். நான் பர்சனலா வந்து கோல்டு பீஸ் வாங்காம எஸ்டிபி வாங்குறதுக்கு காரணம் என்னன்னா இதுல கிடைக்கக்கூடிய டாக்ஸ் பெனிஃபிட் தான். நீங்க கோல்டு பீஸை வந்து மோர் தென் 1 இயர்க்கு மேல வச்சுட்டு நீங்க வித்தீங்கன்னா கூட நீங்க லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் கட்டணும். ஆனா இந்த எஸ்டிபியை நீங்க மெச்சூரிட்டி வரை வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இது 10 மடங்கு விலை அதிகமான கூட சரி உங்களுக்கு டாக்ஸே வராது. நான் பர்சனலா ட்ரேட் பண்ணும்போது நான் அப்சர்வ் பண்ண இந்த பிரைஸ் டிஃபரன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அண்ட் இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்துல இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நேத்து நம்ம மார்க்கெட் நெகட்டிவா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈவினிங் வந்து கிஃப்ட் நிஃப்டி ஒரு 70-80 பாயிண்ட் பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் யூரோப்பியன் யூனியனோட பிரசிடென்ட் வந்து சுவிட்சர்லாந்துல வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம்ல பேசும்போது இந்த மீட்டிங் முடிச்சுட்டு நான் நேரா இந்தியாவுக்கு போறேன், ஒரு மிகப்பெரிய ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து பாசிட்டிவா இருந்தது. ஆனா இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த பாசிட்டிவிட்டி எல்லாமே ஃபேட் அவுட் ஆயிருந்தது. காரணம் நேற்று அமெரிக்கன் மார்க்கெட்ஸ் விழுந்தது தான். இன்னைக்கு காலையில நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பிளாட்டா தான் ஓப்பன் ஆச்சு. அண்ட் அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால். சென்செக்ஸ் வந்து 82,100ல இருந்து 81,100 கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் விழுந்து ஒரு 11 மணிக்கு அப்புறம் அப்படியே ஒரு ரிவர்சல் கொடுத்தது. மறுபடியும் அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 400 பாயிண்ட் கீழே இறங்கி முடிஞ்சது. சேம் நிப்டியும் வந்து பாத்தீங்கன்னா 1% அளவு குறைஞ்சிட்டு மறுபடியும் ரிகவர் ஆச்சு. இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸோட போர்ட்ஃபோலியோ வந்து காலையில வந்து நெகட்டிவா இருந்தாலும் டே எண்ட்ல வந்து பிளாட்டாவே இல்ல மைல்டு நெகட்டிவாவும் முடிஞ்சிருக்கும். என்னோட போர்ட்ஃபோலியோ கோல்டை எடுத்து வச்சுட்டு பார்த்தோம்னா 0.27% நெகட்டிவா முடிஞ்சது. அண்ட் கோல்டோட இன்க்ளூட் பண்ணும்போது 1.43% பாசிட்டிவா இருந்தது. அண்ட் ட்ரேடர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு லாஸ் தான் வந்திருக்கும். காரணம் என்னன்னா காலையில ஃபுல்லா வந்து நெகட்டிவா இருந்தது, மத்தியானம் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆயிருச்சு. அண்ட் அங்கிருந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 0.5% வந்து நெகட்டிவா முடிஞ்சது. இந்த அளவுக்கு வாலட்டைலா எப்ப இருக்கும்னா மார்க்கெட் ஒன்று டாப் அவுட் ஆகும்போது இல்லைன்னா பாட்டம் அவுட் ஆகும்போது தான். ஸோ இன்னைக்கான பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நாம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து பாசிட்டிவா ஓப்பன் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 0.7% பாசிட்டிவாகவும். அண்ட் நாஸ்டாக் வந்து 0.58% பாசிட்டிவாகவும், S&P 500 வந்து பாத்தீங்கன்னா 0.72% பாசிட்டிவாகவும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் நம்ம கிஃப்ட் நிஃப்டி கூட கிட்டத்தட்ட 90 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவா ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் போக போக தான் தெரியும் அமெரிக்கன் மார்க்கெட்ஸ் எப்படி முடிய போகுது, நாளைக்கு காலையில எப்படி ஓப்பன் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. நம்ம அடுத்து வந்து பெரிய ஈவெண்டா பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 1-2 நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் பிரசிடென்ட் வந்து நமக்கு இந்தியாவுக்கு வர போறாங்க. அண்ட் அவங்க வந்து இந்த அக்ரிமெண்ட்டை எப்படி சைன் பண்ண போறாங்க, அண்ட் இந்த அக்ரிமெண்ட்டோட மேக்னிடியூட் எவ்வளவு பெருசா இருக்க போகுதுன்றதை பார்க்கணும். அண்ட் அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் தான். இந்த 2 ஈவெண்ட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டை அடுத்து பிப்ரவரி மார்ச்ல எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ண போகுது. அடுத்து ஸ்டாக் ஸ்பெசிபிக் நியூஸ் வந்தோம்னா இன்னைக்கு அமேகி ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆச்சு. அண்ட் இதனோட ஐபிஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 361 ரூபாய், அங்க இருந்து பாத்தீங்கன்னா 318 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட 12% வந்து லாஸ்ல வந்து லிஸ்ட் ஆச்சு. அண்ட் டே எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 348ல க்ளோஸ் ஆச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா 3.5% வந்து நெகட்டிவ் வந்தது. அண்ட் இந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மடங்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அதாவது 100 ஷேர்ஸ் இவங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்கன்னா 400 ஷேர்ஸ் வந்து அப்ளிகேஷன் வந்திருக்கு.
இந்த கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலாக ரொம்ப வீக்கான ஒரு கம்பெனி. இது வந்து பேசிக்கலாக வந்து ஒரு மீடியா கம்பெனி. அண்ட் இவங்களோட பேலன்ஸ் ஷீட் அண்ட் P&L ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா லாஸ்ட் பல வருஷங்களாக இவங்க வந்து லாஸ் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் ரிசர்வ்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது. அண்ட் இவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா வெறும் 15% தான் இருக்குது. அண்ட் இவங்களோட PE ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 600 இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்து ரொம்ப வீக்கான ஒரு கம்பெனியை வந்து IPO லிஸ்டிங் கெயின்ஸுக்காக கூட அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி எதுவும் இல்லை, அவங்களோட பேலன்ஸ் ஷீட் சரியில்லைன்னும் போது அதை வந்து அப்ளை பண்ணக்கூடாது. இருந்தாலும் நீங்கள் யாரும் அப்ளை பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நம்ம ஏற்கனவே வந்து BCCL IPOட வீடியோ போட்டிருந்தோம். அண்ட் அந்த IPO வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணதுக்கு முக்கியமான காரணம் வந்து லிஸ்டிங் கெயின்ஸ் தான். அண்ட் லிஸ்டிங் கெயின்ஸ் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 ரூபாயில் லிஸ்ட் ஆச்சு. இப்போ வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நான் பார்க்கும்போது 38 ரூபாயில் என்னமோ ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிகவர் ஆகும்போது 40 ரூபா தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஈவன் BCCL ஷேர்ஸ் கூட லாங் டர்முக்கு ஹோல்ட் பண்ண முடியாது. அடுத்து ஷேடோஃபேக்ஸ் டெக்னாலஜியோட IPO வந்து நேற்று ஓப்பன் ஆச்சு அண்ட் நாளைக்கு முடிய போகுது. அண்ட் இந்த கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக கொஞ்சம் வீக்கான ஒரு கம்பெனி தான். இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் மாடல் என்னன்னு பார்த்தோம்னா இவங்க இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கு வந்து டெலிவரி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. மீஷோ மாதிரியான கம்பெனிஸ்க்கு வந்து இவங்க டெலிவரி சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குது. அண்ட் இவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 19% தான் இருக்குது. அண்ட் இவங்களோட PE ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 170 இருக்குன்னா இவங்க இப்போ கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 124 ரூபா பர் ஷேருக்கு வந்து அப்பர் பிராண்டில் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட புக் வேல்யூட 9 டைம்ஸ் அதிகம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூடு அண்ட் வீக் ஃபினான்ஷியல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அண்ட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ண மாட்டேன். அடுத்து தங்கமயிலோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட 4.5% பாசிட்டிவாக இருக்குது. இன்னைக்கு காலையில் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அதான் மார்க்கெட் மொத்தமும் விழும்போது பார்த்தீங்கன்னா 3500 ரூபா வரை போச்சு. அண்ட் அங்கேருந்து ரிகவர் ஆகி 3900 வரை போச்சு. அண்ட் இவங்களோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 112% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 119% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இவங்களோட ஓவரால் மார்ஜினே வந்து 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இவங்களோட நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4.37% இருக்கு. நீங்க நினைக்கலாம் நகை விலை வந்து ஏறிட்டே இருக்கு, இவங்களோட மார்ஜின் என்ன இவ்வளோ கம்மியா இருக்கான்னு சொல்லிட்டு. யூஸ்வலா வந்து பெரிய நகை கடையில என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற கோல்டா இருக்கட்டும் சில்வரா இருக்கட்டும் ஹெட்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ பிரைஸ் இறங்கினாலும் அவங்களுக்கு எந்த லாஸும் இருக்காது, பிரைஸ் ஏறினாலும் அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்காது. அவங்க போடக்கூடிய மேக்கிங் சார்ஜஸ்ல இருந்து மட்டும்தான் அவங்களுக்கான ப்ராஃபிட் வரும். ஸோ எல்லா எக்ஸ்பென்சஸும் போக எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 7% இருக்கு. அண்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 4.37% இருக்கு. ஆக்சுவலாக இந்த ரிசல்ட் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் தான். அண்ட் இவங்களோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வைஸ் வந்து கோல்டு சேல்ஸ் வந்து 32% ஆகும், சில்வர் வந்து 41% ஆகும், டைமண்ட் வந்து 46% இருக்கு ஓவரால் ரெவன்யூல. அண்ட் இவங்களோட சேம் ஸ்டோர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 61% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தான், ஏன்னா வந்து கோல்டோட ப்ரைஸே வந்து அதிகமாயிருக்கு. இந்த நேரத்தில் நான் தங்கமயில் வாங்குவேனான்னு கேட்டிங்கன்னா நான் மாட்டேன்னு தான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா அதனோட PE ரேஷியோ வந்து 50 இருக்கு. அண்ட் இன்னைக்கு மார்க்கெட் விழுந்த மாதிரி கண்டினியூஸாக விழுந்தா வேணும்னா இந்த ஷேர் வந்து வேல்யூ ஜோனுக்குள்ள வரலாம். இதை பேசாமல் நம்ம வாட்ச் லிஸ்ட்ல போட்டுட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். அடுத்து RBL பேங்க் பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு. எமிரேட்ஸை சேர்ந்த NBD குரூப் வந்து பார்த்தீங்கன்னா RBLல ஒரு கண்ட்ரோலிங் ஸ்டேக்ஸை வாங்குறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த நியூஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தது. நம்ம ஏற்கனவே மணப்புறம் வீடியோ பண்ணும்போது சொல்லியிருந்தோம், ஒரு NBFCலையோ இல்லை பேங்கிங் கம்பெனிலையோ 10% மேலே ஷேர்ஸ் வாங்கணும்னா ஒரு தனிநபராக இருந்தாலும் சரி ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி நிறைய நிறுவனங்கள் கிட்ட வந்து அவங்க அப்ரூவல் வாங்கணும். காம்படிஷன் கமிஷன், SEBI, RBI இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷன் கிட்ட வந்து அப்ரூவல் வாங்கணும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். அண்ட் இன்னைக்கு வந்து ஷேர் பிரைஸ் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணியிருக்கு. அடுத்து ஜொமேட்டோட Q3 நம்பர்ஸ் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனோட பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் சிஇஓவா இருந்த தீபேந்தர் கோயல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதவியிலேருந்து விலகி வைஸ் சேர்மன் பதவிக்கு போயிட்டாரு. அந்த பதவிக்கு வந்து வேற ஒரு ஆளை போட்டிருக்காங்க. இதனால ஷேர் பிரைஸ்க்கு வந்து பெரிய இம்பாக்ட் இருக்குமானா நான் அப்படி நினைக்கல. அடுத்து அவங்களோட Q3 நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்க போஸ்ட் பண்ணதை கம்பேர் பண்ணும்போது நல்லா தான் இருக்கு. அதாவது இயர் ஆன் இயர் பேசிஸ்ல அவங்களோட கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,40,00,000 பேர் ஆயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா Q3ல 2 கோடியா இருந்த கஸ்டமர்ஸ் வந்து இப்போ 2,40,00,000 ஆயிருக்காங்க. அண்ட் அவங்களோட பிளிங்கிட்டும் வந்து ப்ராஃபிட்டபிளா மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் என்ற ஒரு கம்பெனி, இவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2,500 கோடி தான். இவங்களுக்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டர் ஒன்று கிடைச்சிருக்கு. இந்த ராக்கெட் மோட்டார் இருக்கும் பார்த்தீங்களா, அதை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஆர்டர். அண்ட் இந்த ஆர்டரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17 கோடி ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ். அண்ட் FII டேட்டா வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து FIIs வந்து கிட்டத்தட்ட 1700 கோடி ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் DIS வந்து பார்த்தீங்கன்னா 4500 கோடி ரூபாய்க்கு பை பண்ணியிருக்காங்க. அதான் 11 மணிக்கு மேலே வந்த அந்த ரேலி வந்து பார்த்தீங்கன்னா DIS தான் கொண்டு வந்திருக்கான்னு கிளியராக தெரியுது. அண்ட் இப்போயும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. அதாவது US மார்க்கெட், கிஃப்ட் நிஃப்டி எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் USD INR வந்து பார்த்தீங்கன்னா 91 ரூபாய் 57 பைசால இருக்கு. ஸோ இதே பாசிட்டிவிட்டி நாளைக்கு கண்டினியூ ஆச்சுன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி நம்புவோம். இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். தேங்க்யூ.